ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே இதை கடையில் தான் வாங்கியிருப்போம் நம்ம. இப்போ நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தீபாவளிக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை கடலை தான் எடுத்துக்கணும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கடலை மாவு அதில் பாதி எடுத்துக்கோங்க, இல்லை 1/4 கப் கூட போதும். அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக காயத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆப்ப சோடா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிகை. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும். கடலை மாவு கோட்டிங் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா கடலையில் பாதி அளவுக்கு கடலை மாவு போடுங்க. இல்லைங்க எனக்கு லேசாக கோட்டானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு 1/4 கப் போட்டுக்கோங்க, போதும், சரியாக இருக்கும். அரிசி மாவு 1 ஸ்பூன் போதும். இப்போ சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு கடலையாக எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அப்புறம் சரியாக வேகவும் வேகாது. இந்த மாதிரி 1 இல்லை 2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றா போடணும், பார்த்து போடுங்க. கிட்ட கையை கொண்டு போய் ரொம்ப கிட்டையும் போட வேண்டாம். ரொம்ப மேலே தள்ளி போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெறிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் இது பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம் நம்ம. இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய கண்கரண்டியில் ஒன்றா வச்சு அப்படியே கூட எண்ணெயில் முக்கி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். லாஸ்ட்டில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா கடலை பக்கோடா எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா கடலை அல்லது கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான பக்கோடா. இதை செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.